ஹாய். NCERT கிரேட் 11 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.5 டிஃபைன் ஆக்டேட் ரூல் அண்ட் ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் லிமிடேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டேட் ரூல் ஆனதுப்பா. ஸோ ஆட்டம்ஸ் வந்து அதோடைய அவுட்டர் மோஷனில் 8 எலக்ட்ரான் வச்சுக்க ட்ரை பண்ணும். அதுக்காக என்ன பண்ணும், அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அதை நம்ம ஆக்டேட் ரூல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ atoms can combine either by transfer of valence electron from one atom to another, gaining or losing, or by sharing valence electron in order to have a octet in their valence shell. ஸோ அதான சொல்லுவோம் நம்ம ஆக்டேட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முடிஞ்சு. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் the structure of most of the organic compounds, and it applies mainly to the second period elements of the periodic table. So second period elements form பண்ணக்கூடிய compounds ஈஸியாக என்ன பண்ணலாம், இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேர்ட் ஃபோர்த்லனா இதில் மிஸ் ஆகுது. அண்ட் லிமிடேஷன் பார்க்கும்போது there are 3 types of limitation. என்னென்ன? ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் ஆக்டேட், அதாவது ஆக்டேட் வராது, அதுக்கு பதிலாக நமக்கு ஆக்டேட்டோட கம்மியாக வரும். எக்ஸாம்பிள் BF3, BeF2, AlCl3, இதுக்கெல்லாம் சென்டர் ஆட்டமுக்கு ஆக்டேட் வராது, 6 தான் வரும். இதுக்கு 6, இதுக்கு 4 தான் வரும், இதுக்கு 6 தான் வரும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் ஆக்டேட்டு. அடுத்து ஆட் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். ஸோ ஆட் எலக்ட்ரான்னா ஆட் நம்பர்ஸில் வரும். NO எடுத்துக்கோங்க. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 7 + 8 தட் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும். ஸோ இதே வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5 + 6 11 அப்படின்னு வரும். அப்போ 11 எலக்ட்ரான் நீங்கள் எப்படி பிரித்தாலும் என்ன ஆகும், நமக்கு 8 வராது. 1 7 வரும், இல்லை 9 வரும். பட் என்ன வராது, நமக்கு 8 வராது. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டட் ஆக்டேட், ஆக்டேட்டோட அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போ ஆக்டேட்டோட அதிகமாக யாருக்கு வரும்? SF6, PCl5, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு ஆக்டேட்டோட 8 எலக்ட்ரானோட அதிகமாக வரும். அதை என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பேண்டட் ஆக்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அது 3 லிமிடேஷன். ஒன்று இன்கம்ப்ளீட் ஆக்டேட், இன்னொன்று ஆட் எலக்ட்ரான் மாலிகுல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஆக்டேட். ரைட். ஸோ தியரி கொஸ்டின் தான் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். தேங்க்யூ.